ரேவா காண்டம் 195 அத்தியாயம். ஸ்ரீபதியின் திருமாலின் மகிமை. யுதிஷ்டிர மன்னர் கூறினார், முனிவரே, தேவதீர்த்தம் என்பதன் சிறப்பு என்ன? அங்கு புனித நீராடல், தானம் போன்றவற்றை செய்பவர்களுக்கு கிடைக்கும் பலன் என்ன? ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார், வலிமைமிக்க தோள்களை உடைய யுதிஷ்டிர மன்னரே, தேவர்கள் மற்றும் முனிவர் கூட்டங்களால் நாடப்படும் பூமியில் உள்ள அனைத்து தீர்த்தங்களையும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு நினைவு கூர்ந்தார். அப்போது அவை அனைத்தும் அங்கு ஒன்று கூடி வந்தன. அந்த தீர்த்தமே புகழ்பெற்ற தேவ தீர்த்தமாகும். இது புண்ணியமிக்க ஒரு வைஷ்ணவ திருத்தலமாகும். பூமியில் குருக்ஷேத்திரம் மிகச்சிறந்த தீர்த்தம், வானவெளியில் திரிபுஷ்கரம் சிறந்தது, சொர்க்கத்தில் புருஷோத்தமம் மிகச்சிறந்த தீர்த்தம். ஆனால் தேவ தீர்த்தமோ அந்த சிறந்த தீர்த்தங்களை காட்டிலும் மேலானது. யுதிஷ்டிர மன்னர் கூறினார், இவ்வுலகிலோ அல்லது மறு உலகிலோ தேவ தீர்த்தத்திற்கு இணையான வேறொரு தீர்த்தம் இல்லை. அதை அடைந்தவுடன் மனிதன் துயரத்திலிருந்து விடுபடுகிறான். அனைத்து தீர்த்தங்களும் தேவர்களிடம் இவ்வாறு கூறின. ஒரு மனிதன் இங்குள்ள தேவ தீர்த்தத்தில் புனித நீராடினால் அவன் எல்லா இடங்களிலும் புனித நீராடியதற்கு சமமான பலனை பெறுவான். அப்படியே ஆகட்டும் என்று அந்த தீர்த்தங்கள் தேவர்களிடமும் முனிவர் கூட்டங்களிடமும் கூறின. பின்னர் அவை ஸ்ரீசனை திருமாலை வணங்கி முழு மன நிறைவுடன் தங்கள் இருப்பிடங்களுக்கு சென்றன. அரசே, ஒருவர் இங்கு தேவ தீர்த்தத்தில் புனித நீராடி ஸ்ரீசனை வணங்கி விதிமுறைகளின்படி புனித விரதத்தை அனுசரித்து சூரிய கிரணத்தின் போது முறைப்படி தங்க நாணயங்களை தானம் செய்தால் அவர் இங்கு நீராடியதற்கான முழு பலனையும் பெறுவார். சதக்ருது தேவேந்திரன் இவ்வாறு கூறியுள்ளார். நிலம், பசுக்கள் மற்றும் தங்கம் ஆகியவற்றை தானமாக அளிப்பது அளவற்ற நன்மைகளை தரும். அதே போல வைரத்தை தானம் செய்வதும் எல்லையற்ற பலனை அளிக்கும். ஆடைகளை தானம் செய்ததன் மூலம் சோமன் அளவற்ற நன்மையை அடைந்தான். முத்துக்களை தானம் செய்ததன் மூலம் பார்கவர் அத்தகைய பலனை. சூரியனும் தர்மராஜரும் தங்கத்தை தானம் செய்து எல்லையற்ற நன்மைகளை அடைந்தனர். தாராள மனம் கொண்ட பிரகஸ்பதி கூறுகிறார், தேவ தீர்த்தத்தில் முழு நம்பிக்கையுடன் செய்யப்படும் எந்த ஒரு தானமும் எல்லையற்ற பலனை தரும். பிருகு க்ஷேத்திரத்தில் உள்ள தேவ தீர்த்தம் மற்ற அனைத்து தீர்த்தங்களையும் விட சிறந்தது. சந்திர கிரகண காலத்தில் தேவ தீர்த்தத்தில் புனித நீராடி ஸ்ரீபதியை திருமாலை தரிசிக்கும் ஒருவன் தன் குடும்பத்தை சேர்ந்த 100 பேரை நற்கதி அடைய செய்வதோடு ஸ்வர்க்க இன்பங்களையும் அனுபவிக்கிறான். மன்னர்களின் தலைவனே, தேவ தீர்த்தத்தில் சிறந்த பிராமணர்களுக்கு தானம் அளிப்பவர்கள் மரணத்திற்கு பின்னர் பெரும் இன்பங்களை அனுபவிப்பார்கள். யுதிஷ்டிர மன்னரே, பகவான் ஸ்ரீஹரியை திருமாலை மனதில் கொண்டு பிராமணர்களுக்கு உணவளிப்பவர் சொர்க்கலோகத்தில் எல்லா வகையான இன்பங்களையும் அனுபவிக்கிறார். ஆண்கள் அல்லது பெண்கள் மனதை முழுமையாக கட்டுப்படுத்தி தேவ தீர்த்தத்தில் புனித நீராட வேண்டும். அவர்கள் ஏகாதசி 11ஆம் திதி அன்று முழு பக்தியுடன் விரதமிருந்து ஸ்ரீதேவியின் கணவரான திருமாலுக்கு பணிவுடன் வழிபாடு செய்ய வேண்டும். நெய் விளக்கேற்றி இரவு முழுவதும் விழித்திருக்க வேண்டும். மறுநாள் துவாதசி 12ஆம் திதியன்று அதிகாலையில் எழுந்து நர்மதை நதியில் நீராடி ஆடை ஆபரணங்கள், வெற்றிலை, மலர்கள், நறுமண பொருட்கள் மற்றும் வாசனை திரவியங்களை கொண்டு பிராமண தம்பதியினரை முறையாக வழிபட வேண்டும். இந்த விரதத்தை நிறைவாக அனுஷ்டித்ததன் பலனாக அவர்கள் விஷ்ணு லோகத்தில் மகிழ்ச்சியுடன் வாழ்வார்கள். தேவர்கள் மற்றும் சாஸ்திரங்களின் விதிமுறைகளின்படி ஏகாதசி திதியன்று புனித நீராடி விரதமிருந்து பகவான் ஸ்ரீஹரியை வழிபட்டு இரவு முழுவதும் விழித்திருப்பவர் தர்மராஜனால் யமதர்மனால் அளிக்கப்படும் கொடூரமான மற்றும் சாபத்திற்குரிய துன்பங்களை ஒருபோதும் எதிர்கொள்வதில்லை. குருகுலத்தின் சிறந்த வாரிசே, பாவங்களை அழித்து சொர்க்க இன்பங்களையும் மோட்சத்தையும் அளிப்பதோடு உலக இன்பங்கள், செல்வம், ராஜ்யம், புதல்வர்கள், நற்பேறு, சிறந்த மனைவி மற்றும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மீதான பக்தி ஆகியவற்றையும் அருளக்கூடிய வைஷ்ணவ தீட்சையை பெற்று பாஞ்சராத்திர முறைப்படி ஸ்ரீபதியை வழிபடுபவர் இந்த உலக வாழ்க்கையாகிய பெருங்கடலை கடந்து செல்வார். அங்கு தேவ தீர்த்தத்தில் ஸ்ரீதேவியின் கணவரையோ அல்லது விஸ்வரூபரையோ, பேருருவம் கொண்டவரையோ அல்லது மூல ஸ்ரீபதியையோ அல்லது நாராயணகிரியையோ பக்தியுடன் வழிபடுபவர்
11ஆம் திதியில் நம்பிக்கையுடன் வழிபடுபவர் பெரும் பலனை அடைகிறார். வழிபாட்டின் போது பால், நீர், துவைக்காத மெல்லிய ஆடை, பலவண்ண பட்டு துணிகள், நெய்யப்பட்ட பட்டாடைகள், நறுமண புகை பொருளான தூபம், அகில், சந்தன குழம்பு, நெய் கலந்த குக்குலு, ஒரு வகை நறுமண பிசின் மற்றும் பால் பாயாசம் போன்ற பல்வேறு வகையான உணவு படைப்புகள் ஆகியவற்றை அவர் பயன்படுத்த வேண்டும். யுதிஷ்டிர மன்னரே, மனதை கவரும் வகையிலும் மேலும் மேலும் பிரகாசிக்கும் வகையிலும் அமைந்த பிஷ்டம், மாவு மற்றும் திரியை கொண்டு செய்யப்பட்ட விளக்குகள் கொண்டு இறைவனை வழிபடும் மனிதன் விஷ்ணு லோகத்தை அடைகிறான். அவன் எவ்வாறு அங்கு செல்கிறான் என்பதனை செவிமடுப்பீராக. பரதகுல தோன்றலே, அவன் சங்கம், சக்கரம், கதாயுதம் மற்றும் தாமரை ஆகியவற்றை ஏந்தியவனாகவும் கருட கொடியை உடைய இறைவனின் வடிவத்தை பெற்றவனாகவும் திகழ்வான். அவன் தேவலோகங்களை கடந்து விஷ்ணு லோகத்தை அடைகிறான். 195ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.